தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது குறித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியே முடிவெடுக்கலாம் என அகில இந்திய காங்கிரஸ் மேலிடம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் தாவேக ஆட்சியமைக்க காங்கிரஸ் ஆதரவு அளிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் ஆட்சியமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஜெயலானி, விவரம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் இந்திய காங்கிரசிடம் ஏற்கனவே ஆதரவு கேட்டு அதிகாரப்பூர்வமாக கடிதம் எழுதுதலில் கொடுத்திருப்பதாகவும் அந்த கடிதத்தை ஏற்று தமிழக மக்களின் நலனுக்காக தற்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு வழங்குவதாக தற்போது கடிதம் ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார்கள். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக தமிழக அரசியலில் பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மற்ற அனைத்து கட்சிகளையும் விட அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தாலும் கூட தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கான அந்த பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத சூழல் என்பது நிலை வந்தது. இதன் காரணமாக தமிழக வெற்றி கழகம் யாருடன் கூட்டணி அமைத்து ஆதரவு பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைப்பார் என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருந்தது. அந்த தேர்தல் முடிவு வந்த நாள் முதலாகவே தமிழக வெற்றி கழகம் காங்கிரசுடனான ஆதரவு கோரும், காங்கிரசும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தரும் என்பதாக மூத்த பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியாக கருத்துக்கள் தெரிவித்து வந்த சூழ்நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிகாரப்பூர்வ ஆதரவு தெரிவிப்பதாக தற்போது காங்கிரஸ் கமிட்டியிடமிருந்து தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதிகாரப்பூர்வ கடிதம் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை அண்ணா சாலையில் உள்ள தாஜ் கிளப் ஹவுஸில் காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிறிஸ்டோடகர், நிவேதிதா அல்வா, தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பிறந்தை ஆகியோர் தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டார்கள். இதில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக தமிழகத்தில் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் போட்டியிட்டவர்களில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மேலூர் தொகுதியில் போட்டியிட்ட விஸ்வநாதன், குளச்சல் தொகுதியில் போட்டியிட்ட தாரகை கட்பட், சிலவங்கோடு தொகுதியில் போட்டியிட்ட பிரவீன், அதே போன்று கிள்ளியூர் தொகுதியில் போட்டியிட்ட ராஜேஷ்குமார் ஆகியோர் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு 11 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஆதரவு என்பது தேவைப்படுகிறது. தற்போது அதில் 5 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த ஆதரவை பெற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் கமிட்டி நிபந்தனையுடன் தற்போது ஆதரவு வழங்குவதாக அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கமிட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பல முக்கிய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கூட்டணி குறித்து பார்த்தோமே என்றால் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் கடந்த 17 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக காங்கிரஸ் திமுகவுடனான கூட்டணியில் நிலவி வந்தது. தொடர்ச்சியாக மதசார்பற்ற கூட்டணியில் நிகழ்வதாகவும் தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி வரவிடாமல் செய்வோம் என்பதற்காக திமுகவுடன் கூட்டணியில் பயணிப்பதாக தெரிவித்து வந்தாலும் கூட இடையிடையே காங்கிரஸ் கமிட்டிக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு சில மூத்த தலைவர்கள் திமுகவுடனான அதிருப்தியை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்தார்கள். இந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் அதிகப்படியான சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்றிருப்பதன் காரணமாகவும் அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் பிற கட்சிகளின் கூட்டணி வாய்ப்பு என்பது தேவைப்படுகிறது. எனவே தமிழகத்தில் மத சார்பற்ற நல்ல ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரின் அந்த கோரிக்கையை ஏற்று அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதாக ஒருமனதாக முடிவெடுத்திருக்கிறோம் என்பதாக தெரிவித்து தற்போது அவருக்கு முழுமனதாக ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நடைபெற்று வரக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் இருந்து ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள் என அனைவருமே தற்போது பனையூர் இல்லத்திற்கு செல்ல இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பனையூர் இல்லத்திலிருந்து விஜயும் புறப்பட்டு நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து விஜயும் புறப்பட்டு பனையூர் அலுவலகம் செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதற்காக முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அந்த முடிவை தெரிவிக்கிறதுக்காக நாங்க இப்ப பனையூர் போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். It does not matter whether it's a condition for the governor. The Tamil Nadu Congress Legislative Party has decided to support the TVK. All that is not needed right now. We are going to go communicate this to the leader of TVK. Okay? எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலிலும் தாவேகாவுடன் கூட்டணி தொடரும் எனவும் காங்கிரஸ் தெரிவித்திருக்கிறது. தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை காங்கிரஸ் தெரிவித்திருக்கும் நிலையில்
இவர் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பதற்காக முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அந்த முடிவை தெரிவிக்கிறதுக்காக நாங்க இப்ப பனையூர் போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இட் டஸ் நாட் மேட்டர் வெதர் இட்ஸ் கண்டிஷன் ஃபார் த கவர்னர். த தமிழ்நாடு காங்கிரஸ் legislative party has decided to support the TVK. All that is not needed right now. We are going to go communicate this to the leader of TVK. Okay? எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலிலும் தாவேகாவுடன் கூட்டணி தொடரும் என காங்கிரஸ் தெரிவித்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வரும் நிலையில் இது பற்றிய விவரங்களுடன் மீண்டும் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, காங்கிரஸ் தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்திருக்கும் நிலையில் அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். மீண்டும் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய ஆட்சி மலர வேண்டும் என்பதற்காகவே தற்போது நாங்கள் ஆதரவு தெரிவித்திருப்பதாக. இது பற்றிய விவரம். நிச்சயமாக, குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதாக தற்போது காங்கிரஸ் கமிட்டி அறிவிப்பு என்பதை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கடிதத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட வேண்டியது இந்த தேர்தலில் மட்டுமல்ல, அதாவது குறிப்பாக தமிழகத்தில் தற்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்காக மட்டுமல்லாது தமிழக மக்களவை மற்றும் மாநிலங்களவை தேர்தலிலும் இந்த கூட்டணி என்பது தொடரும். இது தற்போது மட்டுமல்லாது வருங்காலத்தில் மதசார்பற்ற மற்றும் முன்னேற்றமான ஆட்சியை வழங்கவும், குறிப்பாக இளைஞர்கள் கனவுகள் மற்றும் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விதமாக இருக்கும் என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கடிதத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்துடனான இந்த கூட்டணி, காங்கிரஸ் உடனான கூட்டணி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டணி என்றால் திமுக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் உடனான கூட்டணியில் நீடித்து வந்தது. இது தமிழகம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்திய அளவிற்கான மதசார்பற்ற கூட்டணி என்பதாகவும், இந்திய அளவில் காங்கிரஸ் தலைமை தாங்கியதாகவும், தமிழகத்தில் திமுக தலைமை தாங்கியிருந்தது. இந்த நிலையில் தற்போது திமுக கூட்டணி மதசார்பற்ற கூட்டணியில் விரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்காக மட்டுமல்லாது வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் மற்றும் மாநிலங்களவை தேர்தல் என அனைத்திலும் வெளிப்படும் என்பதாகவும் தற்போது திட்டவட்டமாக தெரிகிறது. ஏனென்றால் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலேயே அடுத்து வரக்கூடிய தேர்தலிலும் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து பணியாற்றுவோம் என்பதாக அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் திமுகவிற்கு பெரும் பின்னடைவாகவும் பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தில் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தேவைப்பட்ட நிலையில் தற்போது முதற்கட்டமாக காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக தங்களது 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்தது மட்டுமல்லாமல் வரக்கூடிய தேர்தல்களிலும் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து பணியாற்ற இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். ஜெயலானி, தாவேக 108 இடங்களை பெற்றிருக்கிறது. ஆனால் தனி பெரும்பான்மைக்கு இன்னும் 10 இடங்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் தற்போது நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பதாக தெரிவித்திருக்கிறது. தற்போது தாவேகாவுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? ஏன்னா இன்னும் தனி பெரும்பான்மைக்கு இன்னும் மற்ற கட்சிகளுடைய ஆதரவு தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் நிலவி வருகிறது. இது பற்றி நிச்சயமாக, அதாவது தமிழக வெற்றி கழகம் போட்டியிட்ட தொகுதிகள்ல 108 இடங்கள்ல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. இதில் 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே சட்டமன்ற உறுப்பினர்களாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். குறிப்பாக சென்னை உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிகளையும், திருச்சியில் இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிகளையும் போட்டியிட்டார். 2 தொகுதிகளிலுமே 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் 2 ஏதாவது ஒரு தொகுதியில் மட்டுமே அவரால் சட்டமன்ற உறுப்பினராக பெற முடியும். ஏதாவது ஒரு தொகுதியை அவர் நிச்சயமாக ராஜினாமா செய்ய வேண்டும். எனவே அவர்களுக்கான இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான எண்ணிக்கையை பொறுத்தவரை 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே தற்போது இருப்பதாக கூற முடியும். அப்படி என்றால் தமிழகத்தில் பெரும்பான்மையான ஆதரவோடு அமைச்சு அமைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு 11 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தேவை என்பது இருந்து வருகிறது. தற்போது தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அப்படி என்றால் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு மேலும் 6 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த ஆதரவு என்பது தேவைப்படுகிறது. இந்த நிலையில்தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் விறுவிறுப்பாக எடுக்கப்பட்டு வருகிறது. இன்று காலையிலும் கூட நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குமே தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆதரவை கேட்டு கடிதம் எழுதியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அதிகாரப்பூர்வமான அந்த லெட்டர் பேடில் கடிதம் என்பது
கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே போன்று விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர்கள் திருமாவளவனுக்கும் ஆதரவு கேட்டு கடிதம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 இடதுசாரி கட்சிகளுடன் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை பார்த்தோம் என்றால் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். தற்போது காங்கிரஸ் கமிட்டியிடம் இருக்கக்கூடிய இந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் 7 இடதுசாரி கட்சிகளுடன் இருக்கக்கூடிய இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைத்தால் என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பெரும்பான்மையான ஆதரவோடு தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது அந்த நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தக்கூடிய பணிகளில் தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தங்களுக்கு இருக்கிறது. எனவே தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரி ஆளுநருக்கு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளுநருக்கு கடிதம் என்பதையும் வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழக ஆளுநர் தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக புறப்பட்டிருக்கிறார். இன்று பிற்பகல் வாக்கில் தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய தமிழக பொறுப்பு ஆளுநர் 3 மணிக்கு மேலாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநரை சந்தித்து தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்காக உரிமை கோர இருப்பதாகவும் நாளை மறுநாள் அவர் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்பார் என்பதாகவும் கூறப்படுகிறது. அது தொடர்பாக விழாவை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதால் ஆளுநரிடம் பரிந்துரைக்க வேண்டியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே தற்போது அவர் தீவிரமாக அந்த அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதை பார்க்கும்போது இன்று இரவுக்குள்ளாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அந்த கட்சிகள் எவை என்பது தொடர்பான முழு விவரங்களும் தெரிய வரும் என்பது தெரிய வருகிறது. தற்போது காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சற்று நேரத்திற்குள்ளாக பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்திற்கு நேரில் வருகை தர இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர்களும் அதில் வருகை தர இருக்கிறார்கள். அவர்களை சந்திப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் மீனாட்சி இல்லத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருக்கிறார். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு நிபந்தனையுடன் கூடிய ஆதரவை அளிப்பதாக காங்கிரஸ் அறிவிப்பு. தாவேகாவுக்கு நிபந்தனையுடன் ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு நிபந்தனையுடன் கூடிய ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.